ஹாய் மக்களே, நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அம்மா ரெஸ்டாரண்ட். இங்கே சமையல்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு சமையல் பண்ணவங்க எல்லாம் இருந்தவங்களோட ரெஸ்டாரண்ட். ஆமாம், கரெக்டாக வந்துட்டேன்ல. ஓகே. அப்படின்ட்டு ப்ரோ தான் சொன்னாங்க. தப்பாக இருந்தால் எதாக இருந்தாலும் சாலமன் ராஜசேகரன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாங்க, என்ன நீ வாங்க. சும்மா இவர் தான் ஆர்கே ப்ரோ. வெக்க கூச்சப்பட்டுக்கிட்டே நிற்கிறார். ஏன் பயப்படுறாங்கன்னா வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காப்ல. அத போறது இது என்ன தல? சாரி நீ எடிட் பண்ணுவீங்க. இல்ல நீ வேணுக்குனே குத்துற மாதிரி இருக்க. போட்டு கொடுப்போம். அது வந்து மக்களே வழக்கமா இருந்தா இந்த ரெஸ்டாரண்ட் ரெக்கமெண்ட் பண்ணது ப்ரோ தானே? ஆமா. இங்க வர சொன்னீங்க. நல்லா இல்ல. அதுக்கு தான் கேட்டுக்கிறேன். முன்னாடி பேசுறீங்க. ரெண்டு பேர் தான். ரெண்டு காரணம் இவர்தான். ஆமா ப்ரோ தூண்டில். அப்ப மொத்தமே இவர்தான். ஆமா எல்லாம் சொல்லிட்டாப்ல. அவருதானே இது. சரி சரி. மக்களே முதல்ல பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பார்க்கலாம். சப்புன்னு இருக்கு. அந்த ஒரு இது இல்லை, ஒரு காட்டம் இல்லை, ஒரு இது இல்லை. சப்புன்னு சூடாக இருக்கு. சப்புன்னு இருக்கு. அந்த காட்டம் எங்கிட்ட நீங்க இவர் கூட்டு வந்தனால ஒரு தூரம் ரியாக்ஷன் கொடுக்காப்ல. யாருக்கு வாய்ஸ் இல்ல ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்கு? சென்னை சத்தியம் பண்ணுங்க. அவரு சென்னைக்காரர். சரி மக்களே எல்லாமே வரட்டும். ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. இது வந்து செட்டிநாடு மீல்ஸா? நான்வெஜ் மீல்ஸ். அவ்வளோ என்னதுங்க இது? குழம்பு. இது வந்து இருங்க, சாப்பிடவே இல்லை. ஆஹா என்னதான் சொல்கிறப்பல சிக்கன் குழம்பு நல்லா இருக்கு. மட்டனா இருக்கலாம். அப்படியே இங்க கட் பண்ணி அதுவும் இருக்கு. சிக்கனா மட்டனா மீன் குழம்பு பண்ணிட்டாங்களே. ஒருவேளை இருக்குமான்னு பதறிட்டேன். ஒரு குழம்பு என்ன ஆயிடுச்சு? குழம்பு மட்டும் தான் இருக்குமா? பீஸ் இருக்காதா? அது எல்லாமே தனித்தனியாக ஆர்டர் பண்ணோம். குழம்பு கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்கேன். குழம்பு தான். குழம்பு நீ வேணும்னா வாங்கிக்கலாம். அது சரி. பீஸ் இருக்காதா? பீஸ் இருக்காது. மோஸ்ட்லி பீஸ் வராதுல்ல. சுமார் 150 இதுக்கு தான் மீல்ஸ் சொல்லாம வெயிட் பண்ண மக்களே. சைடி சொல்லிட்டு வந்துட்டு ரெண்டு கிரேவி. ஓகே. மூளை ப்ரான் பிரியாணி. மக்களே ப்ரான் பிரியாணி. இது ப்ரான் கிரேவி வச்சு கொடுப்பாங்களோ மேலே? இல்லை செய்கிறதே ப்ரான் தானா? பேஸ் ஒன்று தான். அப்புறம் இல்லை எங்க எங்க எடுக்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்மெல்லையே இது சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசு வரல. ஆனால் டேஸ்ட் பார்ப்போம். பிரியாணி வந்து ப்ரான் வந்து தனியாக தான் வைக்கங்க. பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி அந்த டேஸ்ட்டு இருக்குது.
ஸ்மெல் அப்படி இருக்குது, ஆனால் சாப்பிடும்போது அவ்வளோ இதாகலை. இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த பழைய இது மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எதுவும் ஆகுதா இல்லை நல்லா இருக்கா? இல்ல நமக்கு நம்ம ரீஜன் வேற, இந்த ரீஜன் வேற, ஸ்டைல் பழகிட்டு. இல்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு நல்லா இருக்கு. எப்படி இருக்க மாதிரி தான் இந்த இதாக இருக்குண்ணே. குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றது வந்து ஒரு நாள் 2 நாள் வந்துடும். ஒரு நாள் அப்போ அன்னைக்கே. இங்கே ஹோட்டலுக்கு வர்றதே ஒரு நாள். அதுக்கப்புறம் இவங்க சமைச்சு நமக்கு எந்த நாட்டு வருதுலாம் இருக்குல்ல. இது வந்து நல்லா இருக்கும். இது எங்களுக்கு நார்மல் தான். மக்களே, அப்படி நீங்கள் இந்தமாரி சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். பட் நாங்கள் வந்து வீட்டில் செஞ்சு இப்போ சாப்பிட்டே பழகியாச்சு. வாரத்தில் ஒரு 4-5 நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் பிரியாணி நல்லா இருக்கு. மட்டனா சுக்கா, இது ட்ரை சுக்காவாக இருக்கும் மக்களே. மட்டன் சுக்கா இங்கே வந்து ட்ரை இதாக இருக்குது, ஆனால் இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்கு. ஆனால் கறி ரொம்ப நைஸாக இல்லை, ஆனால் ஃப்ளேவர் வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா 65 சிக்கன். சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட்டு கிடைக்கிற அந்த மசாலா ஃப்ளேவர், மட்டனும் சூப்பராக இருக்குது, இதுவும் சூப்பராக இருக்குது மக்களே. ப்ரான் தொக்கு, இதை போய் டேஸ்ட் பார்க்கலாம். ப்ரான் தொக்கில் எனக்கு அந்த ஸ்மெல்லாம் வரல. அந்த இதுவும் சாப்பிடும்போது அந்த இது ஃபீல் ஆகலை, நல்லா இருக்கு. அடுத்து மூளை ஃப்ரை. இது முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நண்பனுக்காண்டி ஆர்டர் பண்ணேன். இது நண்பன் அகிலனுக்காண்டி. அந்த டேஸ்ட் பார்த்துட்டு உனக்கு தரல மக்களே. மக்களே, நல்ல பூ மாதிரி நல்லா இருக்கு. பெப்பர் ஃப்ளேவரு நல்லா தூக்கலாக போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கு. அது சாப்பிடுமா அப்படி நைஸாக அப்படியே மாவு மாதிரி சூப்பராக இருக்கு. மூளை எடுத்துக்குவோம், அது ஒரு பீஸாக ஓட விடுங்க மக்களே. நண்டு கிரேவி டேஸ்ட் பார்க்கலாம் என்ன. கொஞ்சமாக பார்த்திக்கிட்டிங்கன்னா இது மட்டும் சாப்பிடுங்க. அந்த கவுச்ச இதுலேயும் எனக்கு ஃபீல் ஆகுது மக்களே. ஃப்ரெஷ்னஸ் இல்லை. ஆமாம், சென்னை ஆளுக்கு அதனால தான் ஃபஸ்ட்டே அங்கே கொடுத்துட்டேன். சீ ஃபுட்லாம் நீங்களே ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு. நான் சொல்கிற ரிவ்யூ செட் ஆகாது. எனக்கு இங்கே நண்டு ரொம்ப பிடிக்கும். எப்போவும் இங்கே நண்டு சாப்பிடுவேன். இது நல்லா தான் இருக்கும். இது ஆக்சுவலாக எங்களுக்கு நார்மல் தான். உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வாய்ப்பு இல்லை. நான் நண்டுக்காக தான் இந்த ஹோட்டலுக்கே வருவேன். அதே மாதிரி தான் இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாரு. அவன்கிட்ட கொடுங்க, அதை கொண்டா மயக்கப்படி நண்டு. சொல்லு எப்படி இருக்கு? கப்புன்னு இருக்கு. கப்புன்னு இருக்கா? ரால் தொக்குல அந்த அளவுக்கு தெரியல, ஆனா அந்த பிரியாணி உள்ளதுல பயங்கரமா அவ தண்ணி இவ்வளவு அப்படிதான் இருக்கு. லைட்டா வாயில வை. அவன பக்கு தின்னு ஏப்பா வாயில வை. அதெல்லாம் தான் தின்னு. இங்க இருக்கு ஸ்மெல் அப்படியே இருக்கா? அந்த நம்ம இத இந்த மாவா தெரியுமா? அது இல்ல, அந்த இது இல்ல, காஞ்சி போன மாதிரி ப்ரோ. நம்ம அங்க சாப்பிடுவோம். அதனால தான் மக்களே, நான் எப்போவுமே இந்த ஃபுட் ரிவ்யூ எடுக்க போகும்போது சீ ஃபுட்டை ஆர்டர் பண்ண மாட்டேன். சீ ஃபுட்டுன்னு சொன்னாலே வேண்டான்றேன், ஏன்னா எனக்கு பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு பிடிக்கும், அது வந்து வெளியே சொல்லுவாங்கல்ல. பட்டு மக்களே, ரால் தொக்குக்கு ரைஸு கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன் ஆக்கிட்டே இருந்து. எனக்கு கொஞ்சம் ரால் தொக்கு கொடுங்க. ரால் தொக்கு வந்து நல்லா இருக்கு. ரால் தொக்குல இந்த கவுச்சி ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இல்லை, கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கு.
சென்னையில இதை நீங்க வீட்டுல போய் வாங்கிட்டு சமைச்சீங்கனாலும் கிட்டத்தட்ட இந்த டேஸ்ட் தான் இருக்கும். இந்த டேஸ்ட் தான் இருக்கும். உங்களுக்கு மாறாது, டேஸ்ட் மாறாது. நீங்க உயிரோட எடுத்து வரீங்க பாத்தீங்களா? உயிரோட இருக்கும். வீட்டில் வச்சு தான் இது பண்ணுவாங்க. உயிரோட இருக்கும். நீங்க என்ன சொல்றாங்க? லோக்கல் மார்க்கெட்ல வாங்கினாலே அந்த டேஸ்ட் ஆகும். ஆனால் தூத்துக்குடியில் மக்களே வீட்டில் உயிரோடு இருக்கும். வீட்டில் தான் அதை வந்து உரிப்பாங்க. தெரியுதா? முன்னாடியே சத்து இருக்கிறது உயிரோடு இருக்கும். அப்போவே இது பண்ணி அப்போவே சமைக்கிற மாதிரி இருக்கும் மக்களே. திழுவாலே பூச்சி மக்கள் எங்க சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. ஆமா, அதான் முதல்ல எடுப்பான். என்ன தலை, என்ன தலை எங்க இல்ல இல்ல, அங்க இருக்கு, அங்க இருக்கு. அது அங்க அது ஏன் இதெல்லாம் தனித்தனி பீஸு, வேற நெஞ்சு பீஸு, இந்த பீஸு சக்கை கறி தான் இருக்கு. இது வெறும் எலும்புதான், பீஸ் இல்ல. தலை லெக் பீஸ்ன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க தலை. எடுத்து ஒரு கடி கடிச்சிடலாம் பார்த்தா, ஆனா எடுத்து போச்சு. ஆமா, இதுதான் தமிழ். வெறும் இது எங்கடா கடி மகளே. பிரியாணி ரால் பிரியாணியில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே பேசு. கறி வந்து தக்கையால நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நார்மலாக தான் பிரியாணி, சூப்பர். அவ்வளோதான் மக்களே, எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்த்து முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், பீஸ் அவுட். ரியாக்ஷன் பத்தியா அது திருப்பி கடைசியை கொடுக்கிறத ஆட் பண்ணணுமா? கடைசி ஆட் பண்ணிக்கலாம். போலீஸோட நாங்கள் இதுக்கப்புறம் குடிப்போனே. ஓகே, பாய் மக்களே. மக்களே, சீ ஃபுட் இங்கே வந்து சாப்பிட்டு நல்லா இல்லைன்னா என்ன சொல்லக்கூடாது, இங்கே தான் போய் சென்னையில் நல்லா இந்த மெஸ்ஸுக்கு வந்து சாப்பிட்டு அப்புறம் சொல்றோம். நான் இங்க சொல்ல தூத்துக்குடியில வந்து இங்க சாப்பிட்டீங்க, நான் நல்லா இல்லைன்னா அப்புறம் சென்னையில் வந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும். இங்க பெரிய பெரிய அரசியல்வாதிங்க வந்து சாப்பிடுவாங்க. எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. அடுத்த செலிபிரிட்டியா நீங்க வந்திருக்கீங்க. நான் வரல, நீங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க. சரி மக்களே, பாய் 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 பாய், பீஸ் அவுட்.